குறிப்பா பெண் பிள்ளைகள் மத்தியில எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட முடியாது. அந்த ஒர்க் ஷாப்ல என் பிள்ளைங்க கேட்க தயங்கின சில கேள்விகளை யார்கிட்ட ஓபன் பண்ணணும்னு இருக்கக்கூடிய சில கேள்விகளை வந்து கேட்கறாங்க. இந்த குழந்தைங்க கிட்ட அன்புக்கான பரிதவிப்பு இருக்கு. யாராவது எங்கேயாவது கூட்டு போக மாட்டாங்களா, நம்ம ஒரு போன்ல ஏதாவது ஒன்று பாத்திர மாட்டோமா, டிவி பாத்திர மாட்டோமா அப்படின்ற சுதந்திரத்தை நோக்கி நம்ம நோக்கணும். ஆனா வீட்டுல அன்பு நிறைய இருந்துச்சு. இப்ப இந்த சுதந்திரம் அதிகமா இருக்கு, அன்பு கம்மியா இருக்கு இந்த குழந்தைங்க கிட்ட அப்படின்னு நான் வந்து பாக்கிறேன். இன்னைக்குதான் வந்து சோசியல் மீடியா அவ்வளோ இதுவா வளர்ந்துருச்சு, எதை வேணா எடுத்து போடலாம் அப்படின்றதுனா சிந்திக்கக்கூடிய திறனே கம்மியா இருக்கு. இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்க ஈஸியா ஷேர் பண்றீங்க. நீங்களா ஒரு 10 லைன் என்னைக்கு எழுதி போடுறீங்க, மேம் எப்படி மேம் நீங்க இவ்வளவு பண்றீங்க, மேம் எப்படி மேம் நீங்க இப்படி பண்றீங்கன்னா பாட புத்தகத்தை தாண்டி இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிங்க. இவ்வளோ விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கல்லூரிக்குள்ளே ஒரு பேராசிரியராக நீங்கள் உள்ளே என்ட்ராகிறீங்க. நம்ம கல்வி முறைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதிகமாக ஒரு மாணவன் கேள்வி கேட்டால் அவனை அடக்குறதுல மட்டும்தான் நம்ம கல்வி. அப்படி தான் நாங்களாம் பார்த்து வந்திருக்கோம். நீங்களாம் எப்படின்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு கல்லூரிக்குள்ளே என்ட்ராகும்போது என்ன கனவோடு உள்ளே போனீங்க, இப்போ என்னவா இருக்கிறீங்க, ரொம்ப குறிப்பாக உங்கள் மாணவர்கள் என்ன ஆனாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு நேர்த்தி இருக்கு. இப்போ எனக்கு பன்முகம் எனக்கு இருக்கலாம், ஆனா எந்த இடத்துல இருக்கணும் அந்த முகம் மட்டும்தான் என்னால காட்ட முடியும். இப்போ நான் ஒரு என் குழந்தை கூட நான் பேசிட்டு இருக்கேன்னா, என் குழந்தைகிட்ட என்னென்ன விஷயங்களை சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை சொல்றேன். ஒரு மாணவர்களா நான் வகுப்பறையில நிக்கிறேன்னா, என் மாணவர்கள் கிட்ட வகுப்பறையில என்னென்ன விஷயங்களை சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றேன். இப்ப வானொலியில நான் பேசுறேன்னா எங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு சில விஷயங்களை மட்டும்தான் என்னால பேச முடியும். ஸோ ஆனால் இந்த ஓப்பன் டு குவெஸ்டின் ஒன்று இருக்குல்ல, கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள்ல ஆசிரியர்கள் மட்டும் இருக்க வேணாம், மாணவர்களையும் மாற்றலாம்னு அந்த பொறுப்பு ஒரு பேராசிரியர் எனக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எங்கே உருவாச்சுன்னா சென்னை பல்கலைக்கழகத்துல தான். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன், அரசியல் புரிதல் எனக்கு கிடையாது, வாசிக்கிற பழக்கம் கிடையாது, இது வந்து ஒரு இன்ட்யூஷன் தான், இது தப்பு, ஏதோ ஒரு வகையில் இது தப்புன்னு. ஆனால் அந்த தப்புக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு, ஏன் இப்படி நடக்குது அதற்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு. ஒரு முதல் புத்தகம் நான் வாசிச்சது அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினது என்னுடைய ப்ரொஃபசர் டாக்டர் அழகரசன் அப்படின்றவர். அவர் அறிமுகப்படுத்தினதை விட என்னுடைய சிலபஸ்லயே அந்த புக் இருந்துச்சு. எத்தனை கல்லூரியில உங்களுடைய பாட திட்டத்துல சிலபஸ்ல இப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனா சென்னை பல்கலைக்கழகம் ஆங்கிலத்துறையில அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ்லேயே இல்லைன்னா அந்த புத்தகம் எனக்கு அறிமுகமாயிருக்கானா எனக்கு தெரியாது. அப்போ அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சுல்ல, இப்படி நான் நினைக்கிறது சரியா தப்பான இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்காகவும் பதில் கிடைக்குது. உடையுது, இது உடையுது, அங்க வந்து ஒவ்வொரு பிரேக் பாயிண்ட் உடஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர் பாடம் நடத்தும் பொழுது அது நான் மார்க் ஓரியன்டான ஒரு கல்வியா பார்க்காம என்னுடைய வாழ்க்கைக்கு இத்தனை வருஷமா பிரபாகரன் அவர்கள் இறந்தாருன்னு ஒரு விஷயம் கேட்டு எழுந்த கேள்விகளுக்கு எல்லாம் எனக்கு அங்க பதில் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த பதிலை நோக்கி ஓர ஆரம்பிக்கிறேன். அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயம் வந்து கத்துக்கிறேன், இதை வந்து செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படி. அப்போ அதை ஒட்டி வாசிக்கிற பழக்கம் உருவாகுது. புத்தகம், அதாவது பாடத்திட்டத்துல இல்லாத புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கங்கள் உருவாகுது, வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி வந்த விஷயங்கள். இப்ப நான் பேராசிரியையா உள்ள போறப்ப எனக்கான மிகப்பெரிய கேள்வி, நான் என்ன எப்படி அடையாளப்படுத்திக்க போறேன். அப்போ குறிப்பா பெண் பிள்ளைகள் மத்தியில எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட முடியாது. அரசியல் பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜெண்டர் கன்ஃபியூஷன்ன்றது நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்ப சில விஷயங்களை வந்து நான் பேசுவேன். நான் நிகழ்த்தக்கூடிய நாடகங்கள் மூலியமா வைக்கக்கூடிய ஈவெண்ட்லாம் வைப்போம் இல்லையா, கெஸ்ட் லெக்சர்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள், அதுல இதை பத்தின புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நபர்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது. ஒரு திருநங்கை தோழர் இருக்காங்க, நாடக கலைஞர், அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாறு நாடகத்தை என்னுடைய கல்லூரியில குழந்தைக்கு முன்னாடி போட வச்சு, அப்போ அங்க இருக்கிற சில பிள்ளைகளுக்கு வந்து புரிய வருது இப்படி ஒரு ஜெண்டர் இருக்கு, அவங்கள பத்தின புரிதல் என்னன்னு. அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா நான் ஒரு 2 நாள் ஒர்க் ஷாப் வைக்கிறேன். அந்த ஒர்க் ஷாப்ல என் பிள்ளைங்க கேட்க தயங்கின சில கேள்விகளை யார்கிட்ட ஓப்பன் பண்ணணும்னு இருக்கக்கூடிய சில கேள்விகளை வந்து கேட்குறாங்க. அங்க உளவியல் வாழ்வரங்கம் நடத்தப்படுது. உளவியல் வாழ்வரங்கம் எங்க, அப்போ நான் முடிவு பண்றேன், இந்த உளவியல் வாழ்வரங்கம் வந்து இந்த ஒர்க் ஷாப்ல மட்டும் பண்ணக்கூடாது, இனிமேல் நான் கிளாஸ் ரூம்லயும் பண்ணணும்னு. அப்போ ஒவ்வொரு வருடமும் நான் பேராசிரியையா சேர்ந்து 4 வருடங்கள் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒவ்வொரு கற்றல் எனக்குள்ளார நடந்துட்டு இருக்கு. பேராசிரியையா நான் எப்படி இருக்கணும். அப்போ கிளாஸ்ல பாடம் நடத்தும் பொழுது நாடக வடிவில் பாடம் நடத்த ஆரம்பிச்சேன். என்னால பாடகங்கள்ல ஒரு ஆங்கிலத்துறை ஆசிரியையா ஒரு புக் இருக்கு, அதுல ஒரு கதை இருக்கு, அந்த கதையை அப்படியே நான் சொல்றதுலயோ
நடத்துறதுலயும் வந்து எந்த தாக்கமும் இல்லை அப்படின்னும் பொழுது இதை நான் நாடகம் மூலியமா சொல்றேன். இங்கிலீஷ் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட். உங்களுடைய லைஃப், இலக்கியம் படிக்கிறவங்க வாழ்க்கையை படிப்பாங்க, இலக்கியம் படிக்கிறவங்க உலகத்தை ரசிப்பாங்கன்னு வாங்க இல்லையா? அப்போ உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களையுமே வந்து எங்களால பேச முடியும். அப்படி ஒரு விஷயங்களை பேசுறதுக்கான இடமா அதை நான் மாத்தினேன். ஒவ்வொரு பாடத்தையும் நாடக வடிவில் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். பசங்களை நாடகமா நடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த நாடகம் ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் சந்தேகங்கள் வருது, நீங்க என்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த பேசுறதுக்கான இடத்த நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். அப்போ இந்த கேள்விகள் இது வரும்பொழுது இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து என்ன மீனா அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் இந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் மாணவர்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, சமூகம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து தமிழாசிரியர்கள் பண்ணுவாங்க. தமிழையான்னு கூப்பிட்றதும் ஆகட்டும், தமிழம்மான்னு கூப்பிட்றதாகட்டும், அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் எங்கே அப்படின்னா சமூகம் சார்ந்து அவங்க அந்த மாணவர்களோட இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு ஆங்கில பேராசிரியர் செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு அந்த பேர் வருது. கூடவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோசனையாக இருக்குது. ஒரு கல்லூரிக்குள்ள இந்த விஷயங்களை எப்படி நீங்கள் நடத்துறீங்கன்னு யோசிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு மிரட்சி இருக்குது. எப்படி இது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள சாத்தியம்? நான் முதல் முறையாக கல்லூரியில் பேராசிரியராக போகும்பொழுது நான் வந்து பாடம் மட்டும்தான் போவேன், நடத்துவேன் போல. எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண எனக்கு நேரம் இருக்காது, என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல. எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தட் மேட்டர் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்ல, படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான இருக்கும். முனைவர் பட்டம் வாங்கியாச்சு, ஒரு கடமைக்காக போய் சேரணும். அதனால தான், ஏன்னா முழு நேரமாக நாடகம் பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு ஒரு பேராசிரியர் உள்ளே போகும்போது எனக்கே சந்தேகம் இருந்தது, நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து வாசிக்க முடியுமா இல்லையான்னு. ஷாஷுன் மகளிர் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கேன். இந்த ட்விஸ்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, கல்லூரியில் ஒரு நாடக போட்டி நடக்குது டீச்சர்ஸ்க்கு. ஆசிரியர்களுக்கு ஒரு தீபாவளி போன்ற ஒரு நிகழ்வில் வந்து தனியாக காம்படிஷன் வைக்கிறாங்க. நான் முதல் முறை கேள்விப்படுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைப்பாங்க, டீச்சர்ஸ்க்கு வைக்கிறாங்க. அங்கே தனித்திறனை காட்டலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பறை வாசிக்கிறேன். அப்போ என்னுடைய கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் பத்மாவதி மேம் வந்து இருக்காங்க. அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு, நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க, அகமகிழ்ந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அது உங்களால் அதை உணர முடியும். அவங்க அதை உண்மையாகவே அதை செஞ்சாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது அதோட விடலை. நீ வந்து கற்றுக் கொடு மீனா அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. நான் எனக்கு வந்து மேம் நிஜமா சொல்கிறீங்களா, கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருந்தக்கூடிய 17 ஆசிரியைகளுக்கு பறை வாசிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து, அரங்கம் கொடுத்து, அதற்காக ஒத்துழைச்சு அதை கற்றுக்க வச்சு, அதே போல் ஆசிரியர்களுக்கான பொங்கல் செலிப்ரேஷன் விழா வரும். அங்கே 17 பெண் ஆசிரியைகள் நாங்கள் பறை வாசித்தோம் கல்லூரி வளாகத்தை. பல சமூக புரட்சிகள் எல்லாம் வந்து சத்தமே இல்லாமல் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அது என்னன்னா, இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன். எந்த பாகுபாடுகள் அப்படின்றத தாண்டி ஒரு கலைக்கான மரியாதை அங்கே கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு கேள்வியும் கேட்காம ஒரு கலைக்கான மரியாதை அங்கே கொடுக்கப்பட்டது. பறை மட்டும் அல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கலைகள் வந்து கல்லூரியில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. அப்போ இதில் கலையா ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அதை ஆசிரியர்கள் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க, மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற போது தடைகள் இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம போய் வீம்பு பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம், இது பண்ணுவோம். நம்மளை வாரி அணைச்சிக்கிற இடத்துல அன்பு கொடுக்கறத தவிர வேற என்ன இருக்கு? ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களையும் நீ இன்னும் சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா அது என்னோட கல்லூரிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. என் கூட வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஓகே, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஒரு பறை இசை கலைஞர், சமூக செயல்பாட்டாளர், இது எல்லாத்தையும் தாண்டி குடும்பம் அப்படின்னு வரும்போது, அதுவும் ஒரு மகனுக்கு தாய் அப்படின்னு வரும்போது அந்த டைமென்ஷனே மாறும். நான் வந்தேன் உங்கள் மகனுடைய அந்த பிறந்தநாள் விழாவுக்கு, புத்தக வெளியீட்டு விழாவாக வச்சுருந்தீங்க. அதோடைய அந்த முதல் பதிவை பார்க்கும்போது ஏதோ புத்தகம் எழுதியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மகனின் பிறந்த நாளே புத்தக வெளியீட்டு விழா பண்ணும்போது நான் வம்போடியாக அன்றைக்கி லீவு போட, அன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ், நான் லீவை போட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தேன். நான் அந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு. இந்த தாய்மை எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷம். நான் ஏன்னா முதல்ல நான் யாருக்கும் அதை ஒரு இன்வைட்டாக நான் கொடுக்கல. நிறைய பேர் நீ புக் எழுதியிருக்க, புக்கோட காப்பி கொடு, இன்ன வரையும் நான் அதுக்கான காப்பி ஒருத்தவங்களுக்கு கூட அனுப்பலை. புக் ரிலீஸ்க்கு ஏன் சொல்லலை, கூப்பிடல அப்படின்ற மாதிரி கேள்விகளாக இருந்துச்சு. ஏன்னா இதை நான் ஒரு புத்தகமாக உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கல. என் குழந்தைக்கும் எனக்குமான உறவை ஆவணப்படுத்திக்கிறேன் அப்படின்னே கூட நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிறதுலையோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலையோன்றதை விட
ஒரு பேராசிரியையா அதை நான் எழுத்து மூலியமா வைக்கிறது வந்து நீண்ட காலம் அவனுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால தான் அது புத்தகமா வந்து போட்டேன்னு சொல்லலாம். அவனுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் அந்த புத்தகம் எழுதியிருக்கும் பொழுது அதுலேயே கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த உலகம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய, இந்த உலகம் இருக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தாய் நான் இல்லை. நீங்க ஒரு தாய் எப்படிலாம் இருக்கணும், ஒரு தியாகியா இருக்கணும், தாய்னாலே தியாகம் தான். அது இல்லாம எப்படி நீங்க தாயா இருப்பீங்க? குழந்தைகளுக்காகத்தான் வாழணும், குழந்தைகளை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாதான் ஒரு தாயின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே என்னுடைய குடும்பத்துல நான் ஒரு நல்ல தாய் இல்லை அப்படின்ற ஒரு பேர் வந்து எனக்கு இருக்கு. சமூகம் சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு தாய் நான் இல்லை அப்படின்ற ஒரு பேர் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் அடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்னைக்கு உங்களுக்கு புரியாது. ஐம் ரைசிங் அ ஜென்டில்மேன். நான் வந்து ஒரு நல்ல மனிதனை உருவாக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆண்மகனை உருவாக்கல, நான் ஒரு நல்ல மனிதநேயம் மிக்க ஒரு மனுஷனை உருவாக்கிட்டு இருக்கேன். அவன் இப்போ நம்ம சொல்லுவாங்களே, வாழ்ற போது நம்ம யாரை பார்த்து வாழ்றோன்றது ரொம்ப முக்கியம்னு. என் பிள்ளை என்னை பார்த்து வாழ்றான், என் பிள்ளை என்னை பார்த்து வளர்றான். அவன் வளர்றான், நீங்கள் என்ன சொன்னாலும் போனாலும் he knows what I am doing. என் மகனுடைய பெயர் யாழ் இனியன். எனக்கு வந்து சிறப்புழகரம் அவனோட பெயரில் வரணும் அப்படின்றதுக்காகவே வச்ச பெயர். பேர் வைக்க ஆரம்பிக்கிறதுல இருந்தே வந்து பிரச்சனைகள் இருக்கு. என்னோட இனிஷியலை சேர்த்து வைக்கணும், விஎம் அப்படின்றதுல இருந்து, சிறப்புடகரம் வரணும் அப்படின்றதுல இருந்து. இந்த என்னுடைய பிள்ளை பற்றி நான் எழுதின புத்தகம். இதில் நிறைய கவிதைகள் தொகுப்பாக வந்து நான் எழுதியிருக்கேன். இதில் ஒரு குறிப்பாக 2-3 கவிதை மட்டும் வேணுனாலும் நான் வாசித்து காட்டுறேன். ஒன்று வந்து அவனுக்கு ஏன் யாழினி என்ற பெயர் வச்சேன் அப்படின்றது. ராவணன் மேல் எனக்கு இருக்கக்கூடிய காதலின் பெயரில் தான் இவனுக்கு யாழினியன்னு பேர் வச்சேன். ஸோ அவனுடைய பெயர் காரணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு கவிதை ஒன்று இருக்குது. இன்னொரு கவிதை என்ன அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட, எல்லா தாய்க்குமே வந்து அவன் எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதோட முடிவில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு 3 கவிதை இருக்குது. அதில் முதல் கவிதை வந்து அ சன் பட் நாட் திஸ் வேர்ல்ட்ஸ் மேன். என் மகன் தான், ஆனால் நீங்கள் எப்படி இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய அம்மா நான் இல்லையோ அதே போல் இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய மகன் என் மகனும் அல்ல அப்படின்றது தான். ஐ ஆல்வேஸ் லவ்ட் கேர்ள் சில்ட்ரன், நாட் ஜஸ்ட் ஃப்ரம் மை womb, but in every girl who fights to exist. In orphanages, in homes with locked doors, in the eyes of the silenced, in the bruises they are told to hide. I wanted a daughter, not to shield, but to let her walk through fire, not unscathed, but unafraid. I never feared the world's cruelty, the hands that touch without consent, the eyes that strip away dignity, the rules written to keep her small. I wanted her to look the world in the eye and never lower her gaze. And then he was born, a son, a boy. Not the daughter I dreamt of, but not the man the world expects. I do not grieve, but the wish lingers, soft, persistent, just out of reach. Yet in him, I raise something different. A man who will never take what is not his. இந்த உலகம் அவனுக்கானதுன்னு சொல்லப்படாத எதையும் அவன் எடுக்க மாட்டான். Who will never call power his birthright. ஆதிக்கம் அவனுடைய பிறப்புரிமை அப்படின்னு ஒருபோதும் அவன் அதை கிளைம் பண்ண மாட்டான். A man who will break but not break others. என் மகன் கண்டிப்பாக உடைவான், ஆனால் மற்றவங்க உடையிறதுக்கு காரணமாக இருக்கவே மாட்டான். And in stolen moments, while the world is not looking, I dress him like a princess, not to make him a daughter, but to remind myself, power is not by gender, and my reflection can take any form. அடுத்தபடியாக இந்த பாலினம் தொடர்பான எனக்கு நிறைய திருநங்கை, திருநம்பி, பிற பால் ஈர்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய முனைவர் பட்டம் கூட அவர்கள் தொடர்பான விஷயங்கள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது கிடையாது, ஆனால் அவங்களோட உண்மையாக எழுதுறதுக்கு சில பேர் வேணும் இல்லையா? அந்த மாதிரி எழுதின ஒரு ஆய்வு கட்டுரை தான் என்னுடைய கட்டுரை. ஸோ அதன் அடிப்படையில் நான் இது என்னுடைய டிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்காகனதாகவுமே வந்து நான் பார்க்குறேன். I will not cage you in the name they gave you, not in a body that may not be yours, not in a history written by those who never saw you, not in a color, not in a pronoun, not in a rule written by hands. They never held you. நீங்கள் இன்றைக்கி ஆணாக இருக்கிறீங்கன்னா ஆணாக தான் இருக்கணுன்றதோ, ஒரு பெண்ணாக தான் இருக்கணும்னா ஹீ, ஷீ, ஹர் அப்படி நிறையா இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உடல் உறுப்பில் இந்த உடல் மூலியம் தான் நீ இருக்கணும், இந்த உடலில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால் அதை அவன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. If the world calls you he today and you choose to be she tomorrow,
இந்த உலகம் உன்னை ஆணா இன்னைக்கு அடையாளப்படுத்தலாம், ஆனால் உன்னை பெண்ணா நாளைக்கு நீ அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ப்ளீஸ் கோ அஹெட். ஆர் நெய்தர் ஆர் போத் ஆர் சம்திங் தே டோன்ட் ஹாவ் அ வேர்ட் ஃபார், ஸோ பி இட். யூ ஆர் நாட் அ லேபிள், யூ ஆர் நாட் தேர் ரூல்ஸ். ஐ வில் நாட் பி யுவர் கேஜ். உன்னுடைய கூண்டாக ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் புட் காட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே ஹோல்ட் இட். இந்தா கடவுள் இருக்காரு பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒருபோதும் உன் கையில் நான் கொடுக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்லாப் இட் அவே அண்ட் சே இட்ஸ் அ லை. கடவுள் இல்லை பொய் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையும் நான் உனக்கு தரமாட்டேன். யூ வில் வாட்ச் டெம்பிள்ஸ் ஷட் தேர் டோர்ஸ். யூ வில் ஹியர் ப்ரேயர்ஸ் ஸ்போக்கன் இன் தி டங்ஸ் ஆஃப் தி பவர்ஃபுல். யூ வில் see gods used as chains. And when you choose to kneel or stand or walk away, it will be by your will, not mine. கடவுள் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த கதவை சாத்தணும்னா சாத்து, முட்டி போடணும்னா முட்டி போடு, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அது நமக்கானது இல்லைன்னு நீ நடந்து போவ. அந்த நாள் வரையும் நான் கண்டிப்பாக காத்திருப்பேன். நானாக வந்து சொல்ல மாட்டேன் கடவுள் இல்லைன்னு. ஐ வில் நாட் டீச் யூ ஈக்குவாலிட்டி லைக் அ லெசன் இன் அ புக். நோ, யூ வில் see how some are born to rule and some are told to serve. ஈக்குவாலிட்டி அப்படின்றத நான் சொல்லி சொல்லி வளர்க்க மாட்டேன், ஆனால் நீயே தெரிஞ்சுக்குவேன் எப்படி சிலர் ஆதிக்கம் பண்ணுறதுக்காக பிறந்திருக்காங்கன்னு, சிலர் அவங்களுக்காக அடிமையாக வாழ்ன்றதுக்காக வாழ்ந்திருக்காங்கன்றதும். You will see names carry weight, some opening doors, some slamming them shut. I will not ask you to fight, but when you taste injustice, when you feel it in your blood, I know you will. அநியாயம் நடக்குது போய் தட்டி கேளு நான் ஒருபோது சொல்ல மாட்டேன், ஆனால் உன்னுடைய ரத்தமும் உன்னுடைய எண்ணமும் சொல்லும் இது தப்பு, நான் போய் கேட்கணும் அப்படின்னு. I will not tell you who to love, not a man, not a woman, not anyone at all. Your heart, your hands, your body, yours, not mine, not theirs. நீ ஒரு ஆணை விரும்பணுமா, ஒரு பெண்ணை விரும்பணுமா, யாரையும் விரும்பாமல் போகணுமா அப்படின்றத கூட நான் சொல்ல மாட்டேன். அது உன்னுடைய உடல், உன்னுடைய எண்ணம், என்னுடையதையும் இல்லை, மற்றவங்களது கிடையாது. ஸோ த டெசிஷன் இஸ் ஆல் யுவர்ஸ். ஐ வில் நாட் ஆஸ்க் யூ டு எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். உன்னை நான் ஒருபோதும் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர்ன்னு சொல்ல மாட்டேன். பட் யூ வில். நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ செய்வ. பிகாஸ் யூ வில் ஹியர் வாய்ஸஸ் சைலன்ஸ்ட். ஒடுக்கப்பட்ட குரல்களை நீ கேட்ப, சத்தமாக கேட்ப. யூ வில் see பவர் crushing those who dare to rise. எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்களே இந்த சமூகம் அடுக்குவதை கண்ணுக்கு நேராக பார்ப்பேன். அண்ட் இன் that moment you will know that silence is never an option. I will not teach you to merely fight caste. I'll show you the walls built with it, the blood spilled for it, the hands that still carry its weight, and you will annihilate it. I have no expectations for you, not obedience, not greatness, not pride. Be nothing, be everything, but be human. Fiercely, fully, endlessly. And if the world cannot handle that, burn their rules down to ash. இந்த உலகம் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா நெருப்பா சாம்பலா பொசிக்கிது. இன்னும் அந்த கடைசியாக ஒரு ராவணன் பற்றினது மட்டும் இருக்குது, அதை நான் அப்படியே வேகமாக வாசிச்சிடுறேன். ராவணன்ஸ் யாழ் த மியூசிக் ஆஃப் தி அன்பவ். They called him a demon because he did not bow, because he ruled, because he knew, because his hands did not hold chains, they held a yard. And when Ravanan played, it was not just music, it was war. Strings that sang of lost lands, of gods forgotten, of justice stolen, and melody too wild for thrones. Too true for the ones who rewrote history in gold. So they feared him, and when they feared you, they named you a villain. Oh Inian, they will write stories about you too. They will tell you how to be, who to obey, when to kneel. என் மகனுக்கு சொல்கிறதெல்லாம் இந்த உலகம் நீ யாருக்கு முட்டியிடம் போடணும், யாருக்கு கை கட்டி நிற்கணும், யார்கிட்ட பணிந்து போகணும்னு சொல்லும். யார் சொல்கிறதையும் கேட்காத. டோன்ட் லெட் யுவர் வாய்ஸ் ரைஸ் லைக் ராவணன்ஸ் சாங், லவுட், ஃபியர்லெஸ், untamed. Let them tremble, let them call you names, for history fears those who refuse to kneel. I search for a name, not one wrapped in borrowed tongues. சமஸ்கிருதத்தில் கண்டிப்பாக இல்லை. Not one drowned in hollowed chants. I wanted a name pure in sound, strong in fire, a name that would stand, not whisper. So I chose Yar Inian. Yar, the music they could not silence. Inian, the warmth of a rising sun. A name without the weight of a past I reject. A name that begins not in surrender but in song. Your name means the one who stands in the sun, not in someone's shadow. இன்னொருத்தவங்களோட நிழலில் நிற்கிறது நீயும் இல்லை, உன்னோட பெயரும் இல்லை. Let your voice be the Yal Ravanan played, a sound too fierce to be caged. And you, my son, were born to stand. For the world has always been afraid of a song it cannot silence.
ஸோ லெட் தம் ஃபியர் யூ. இந்த உலகம் உன்னை கண்டு பயப்படாது. கடைசியாக இருந்த ஒரு இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன், நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கும், அவன் வளர வளர சில ஐடியாலஜிஸை பார்த்துக்குவான், சில ஐடியாலஜிஸ் மட்டும் அவன் இருக்கணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை அவன் இன்னைக்கு படிக்கிறப்ப அவனுக்கு தெரியாது. அதை படிக்கிறதுக்கான இது கூட அவனுக்கு எழுத்துக்குட்டி படிக்க கூட தெரியல. கடைசியாக அவனுக்கு சொல்கிறது என்னன்னா, ஹீ இஸ் டூ யங் டு நோ ரெவல்யூஷன்ஸ். புரட்சிகள் பற்றி தெரியக்கூடிய வயசும் அவனுக்கு இல்லை, அதற்கான புரிதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையும் இப்போ இல்லை. Yet he carries their fire. Marx will sharpen his questions. No man is born to kneel. Ambedkar will strengthen his spine. Dignity is not given, it is taken. From life, he will learn that love is not a favor, but a right. He will walk where the roads are rough, stand where voices are crushed, hold hands that the world lets go. Not for power, not for prize, but because silence is never an option. அமைதி ஒருபோதும் முடிவை தராது. He will not wait for change, he will become it. Not just a spark, but the wildfire. Not just a voice, but the uprising. Yarinian, born not to follow, but to fight. Yarinian, the rhythm of my heart. எல்லா பெற்றோருக்கும் ஒரு கனவு இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் எதை மிஸ் பண்ணணுமோ அதை என் புள்ள செய்யணும், என் புள்ள படிக்கணும், என்னால் டாக்டர் ஆக முடியலை, என் புள்ள டாக்டர் ஆகும், என்னால் இன்ஜினியர் ஆக முடியல, என் புள்ள இன்ஜினியர் ஆகும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இப்படியான விஷயங்கள் தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு எண்ணம். என்னால் செய்ய முடியாததில்லை, நான் செய்கிறதையும் தாண்டி என் புள்ள செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். தாய்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த ஒரு புத்தகத்துக்குள்ளே அடக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த புத்தகத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் படித்த அந்த 3 கவிதையிலே எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு மேலே எனக்கு தாய்மையை பற்றி கேட்க எந்த கேள்விகளும் இல்லை. நேரடியாக நம்ம கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த சமூகம் அடுத்த நிலைக்கு பரிணமித்து போகணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்கோம், இதில் அடுத்த நிலைக்கு பரிணமித்து போகணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ஜென்சிகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க, மாணவர்கள் எல்லாமே வந்து இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குமான பதிலாகவே இருக்கட்டுமே, இந்த சமூகத்தை என்னவாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அணுகணும், இந்த சமூகம் அடுத்த நிலைக்கு பரிணமித்து போகிறதுக்கு அவங்களுடைய பங்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். நம்ம நினைப்போம் இந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பொதுவாக வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இந்த காலத்து பசங்க வந்து சோஷியல் மீடியாலே இருக்காங்க, இந்த காலத்து பசங்களுக்கு புரிதலே இல்லை, இந்த காலத்து பசங்க எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதில் நான் ரொம்ப மாறுபடுறேன். அதில் எனக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னே கூட நான் நேரடியாக வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த குழந்தைங்க கிட்ட அன்புக்கான பரிதவிப்பு இருக்குது. நம்மளுக்குள்ளார வந்து சுதந்திரம்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம தாக்கத்தை, யாராவது நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது எங்கேயாவது கூட்டு போக மாட்டாங்களா, நம்ம ஒரு ஃபோனில் ஏதாவது ஒன்று பார்த்துட மாட்டோமா, டிவி பார்த்துட மாட்டோமா அப்படின்ற சுதந்திரத்தை நோக்கி நம்ம நோக்கணும். ஆனால் வீட்டில் அன்பு நிறையா இருந்துச்சு. இப்போ இந்த சுதந்திரம் அதிகமாக இருக்குது, அன்பு கம்மியாக இருக்குது இந்த குழந்தைங்க கிட்ட அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். இது எப்படி சமூகம் சார்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ன்ற மாதிரியான இடங்கள்ல போய் சிக்கிக்கிறதுனால சமூகம் சார்ந்து சில விஷயங்களை பற்றி அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான நேரங்களே இல்லாமல் போயிடுறதுக்கான சூழல் வந்து ஏற்பட்டுடுது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்க முடியாமல் ஒரு இடத்துல வந்து கட்டுப்பாடு இழந்தோ இல்லை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாரையோ வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொருத்தவங்களோட உணர்வுகளுக்கு பவுண்டாகியே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் வேலிடேஷன் வாங்கணும், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும், இப்படி தாங்களாக வாழ்கிற சூழ்நிலையே வந்து இன்னைக்கு வெளியே வந்துடுறாங்க. தப்போ சரியோ அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு கூட வந்து இன்னைக்கு தயக்கம் இருக்குது. இன்னைக்கு தான் வந்து சோஷியல் மீடியா அவ்வளோ இதுவாக வளர்ந்துருச்சு, எதை வேணால் எடுத்து போடலாம் அப்படின்றதுனா சிந்திக்கக்கூடிய திறனே கம்மியாக இருக்குது. இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணுறீங்க, நீங்களாம் ஒரு 10 லைன் என்னைக்கு எழுதி போடுறீங்க, அப்போது உங்களுடைய சிந்தனை திறன் வந்து கம்மியாகுது. சோஷியல் மீடியான்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த வாசிக்கிற பழக்கம் என்னைக்கு வந்து உங்களுக்கு உருவாகுதோ அன்னைக்கு தான் வந்து மாற்றம் உருவாகும். என்னுடைய பிள்ளைகளுக்குமே நான் வந்து சொல்லுவேன், புத்தகத்தை தாண்டின புத்தகங்கள் வாசிச்சதுனால தான் இன்றைக்கி நான் அப்படி இருக்கேன். மேம் எப்படி மேம் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, மேம் எப்படி மேம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா, பாட புத்தகத்தை தாண்டி இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிங்க. அப்போ அந்த பழக்கத்தை வந்து இன்கார்பரேட் பண்ணோம்னா ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ போய் முழுகாமல் ஒரு புத்தகத்துக்குள்ளார முழுகிறது எவ்வளோ பரவாயில்ல. யாரோடைய அன்புக்கு எங்கேயோ முழுகாமல் ஒரு புத்தகத்துள்ள முழுகக்கூடியது இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும், இன்னுமே அது ஒரு போதையான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு விஷயம் வரும்பொழுது
உங்களுடைய பார்வை மாறும், உங்களுடைய சிந்தனைகள் மாறும், உங்களுடைய தெளிவு மாறும், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து மாறுவீங்க. உங்களுடைய குடும்பமுமே உனக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணும்பொழுது யாருமே வந்து போய் பண்ணு ராஜா, போய் செய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, என்னுடைய குடும்பம் உட்பட. இன்னைக்கு என் குழந்தைய ஒரு 10 நாள் நான் ஊரில் விட்டுட்டு என்னால் முடிஞ்ச விஷயங்களை என்னால் செய்ய முடியுதுன்னா என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு அவங்க அதை பார்த்துக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களுமே இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் வந்து ஏன் போகிறேன்னு கேட்டவங்க, சரி இன்னைக்கு போயிட்டு வா, இன்னைக்கு தம்பி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு. அப்படின்னா நீங்கள் பேசுறதுல தீர்க்கங்கள் இருக்கணும். அந்த பேசுறது எப்போ தீர்க்கமாகணும்னா புத்தகங்கள் வாசிக்கணும். புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது சிந்தனைகள் ரொம்ப ஷார்ப்பன் ஆகும் போது நீங்கள் கொலக்கொலா வளக்கொலான்னு பேச மாட்டீங்க. என்ன வேணுன்றதை பேசுவீங்க, என்னன்றதை தெளிவுபடுத்துவீங்க. கேள்வி கேட்டால் அதுக்கு டைரெக்டாக பதில் வரும். சுற்றி வளைச்சு பேசுனா நமக்கு இல்லை வேணாம் இது வேலைக்கு ஆகாதுன்னுவாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த சமூக மாற்றம் அப்படின்றது இண்டிவிஜுவல் தான். நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி என் குடும்பம் என்னை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் தான் வந்து நான் சமூகம் என்னை ஏற்றுக்குதா அப்படின்ற இந்த கேள்வியை. என் குடும்பம் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா இந்த சமூகம் என்னை ஏற்றுக்கணும்னாலே எனக்கு பிரச்சனையே கிடையாது. படிக்கிறது மட்டும் போதாது, அரசியலில் வந்து பழகணும், பேசணும். நிறைய முரண்பாடுகள் இருக்கும். முரண்பாடுகளே இருந்தாலும் நம்ம யார் பக்கத்தில் நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம். முரண்பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே சுமூகமாக கண்ணுக்கு தெரியாது, சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. ஆனாலும் நாம் யார் அப்படின்றதையும், நம்மளுடைய ஐடியாலஜி என்ன, நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, யார் நம்மளை வழி நடத்தணும், யார் வழி நடத்தின் பின்னாடி நாம போகணுன்றதை முடிவு பண்ணணும். அதற்கு தீர்க்கமான அரசியல் படிக்கணும், அரசியல் பழகணும். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதை கண்டிப்பாக அவங்க செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அரசியலை தாண்டி நான் ரொம்ப கவனித்து ரொம்ப ரசித்த இடம் என்னென்னா, ஒரு தனி மனிதனின் மாற்றத்துக்கு பின்னாடி அவன் குடும்பம் தீர்க்கமாக நிற்கணும் அப்படின்னீங்க. அந்த குடும்பம் ஒருத்தனை அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற அந்த பலம் அதை சொல்ல முடியாது. அவ்வளோ பலம் கிடைக்கும். இதை தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த குடும்பத்தோட அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாத ஒரு இடங்கள்லையும் மிகப்பெரிய தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இருக்கிற இடங்களில் யாரும் தவறி போகிறதில்ல. அதை மட்டுமாவது நம்ம ஆளுக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த அக்செப்டன்ஸ்க்குள்ளே வரணுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். எங்களுக்கு நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துருக்குறோம். எல்லாம் வந்து தொழில் சார்ந்து, நம் சமூகத்தின் பொருளாதார அடுத்த நிலை முன்னேற்றம் சார்ந்து தான் நாங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். இந்த முயற்சியில் நான் எங்கே கொண்டு அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அப்படிலாம் கனெக்ட் பண்ணவே அவசியம் இல்லை. சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேச தயங்குகிற நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு நபரை நான் இன்றைக்கி நேர்காணல் பண்ணுறேங்கிற முழு திருப்தியோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்காக இங்கே வந்து எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.